தொடர்ந்து மாவட்ட முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் SA அஷரஃப் அலி ஆஜியார் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேர் மீதும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்து, இந்த வக்பு திருட்டு சட்டத்தை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய கண்ணியமிகு தலைவர் வாழும் காயிதே மில்லத் முனீருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மைதீன் அவர்கள் சொல்வது போல, இஸ்லாமிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் உலமா பெருமக்களை முன்னிறுத்தி நாம் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் தான் வெற்றி பெறும் என்ற அந்த வகையிலே தன்னடக்கத்தோடு தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கண்ணியத்திற்குரிய உலமாக்கல் சபைகளை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. அந்த வெற்றி எப்படி நமக்கு வரப்போகிறது, இந்த போராட்டம் என்ன என்பதை மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கு மாறுபட்டு வித்தியாசமான முறையில் அந்த 2-3 மணித்துளிகளை உங்களுக்கு தெரிவித்து விடைபெற ஆசைப்படுகின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட தலைவர் என்ற முறையில் என்னுடைய சலாத்தினை சமர்ப்பித்து, இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது இந்தியாவிலே வாழக்கூடிய 3% மக்களிலும் 3% மக்களுடைய சதித்திட்டம். இந்த சூழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது, நிச்சயமாக அது வீழ்ச்சி பெறும். 2 தினங்களுக்கு முன்பாக திருச்சியிலே நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த மாநில செயற்குழுவில் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் தெரிவித்தார்கள், இந்த சட்டத்தை மட்டும் ஏன் இப்படி எதிர்க்கிறோம் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளான இந்து பெருமக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வக்பு திருத்த சட்டத்திற்கு ஏற்கனவே பல முறை திருத்தங்கள் வந்திருக்கு. அப்போதெல்லாம் எழாத இந்த இஸ்லாமிய சமூகம் இப்போது மட்டும் ஏன் கொதித்து எழுகிறது என்றால், இதனுடைய உண்மைத்தன்மையை நாமும் நம் சகோதர இந்து கிறிஸ்தவ தலித் மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அந்த 1 நிமிட செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா முஸ்லீம்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு மோடிக்கு என்ன இருக்கான், கொஞ்சமாச்சும் நம்ப முடியுதா? நீங்கள் ஏற்கனவே செய்த எல்லா நடவடிக்கைகளும் எங்களுடைய சமுதாயத்தை நாசமாக்கக்கூடியது என்று பலரும் பேசினார்கள். அது 370 இருக்கட்டும், CAA, NCR, NRP, முத்தலாக்கு, பொது சிவில் சட்டம், ஹிஜாப்பு, மாட்டிறைச்சி அப்படின்னு கடைசியாக எங்கே வந்தீங்க, பாபரி மசீதுக்கு வந்தீங்க. அந்த பாபரி மசீதை தொழுகையை தடுத்து நிறுத்தி பூட்டியது மட்டும் இல்லாமல் அதிலே நீங்கள் உங்களுடைய பலத்தை செலவழித்து உடைத்தீர்கள். வழக்கு நடந்தது. வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது? பாபரி மசீது தான் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இஸ்லாமிய பள்ளிவாசலாக செயல்பட்டது என்பதை கனம் நீதிபதி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கான பட்டா சிட்டா அத்தனையுமே இருந்த சூழ்நிலையிலும் பெரும்பாலான இந்து மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். எனவே இதை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என்று கேட்ட காரணத்தினால்தான் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் என்ன முடிவெடுத்தாங்க, 1947 இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்த போது எந்த மதங்களுக்கு உள்ள சொத்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும். இந்துக்கள் பள்ளிவாசல், இஸ்லாமிய கிறிஸ்துவ தேவாலயங்களாக இருக்கட்டும், அல்லது எந்த மத சடங்குடைய ஆலயங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ஒத்துக்கொண்டு அமைதி காத்தார்கள். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து மதுரா பள்ளிவாசலுக்கு போனீர்கள். அதிலே அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய போகும்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய 5 MPக்கள் தினாஸ் நவாஸ் கனி உட்பட அடி வாங்கி கொண்டு அந்த போராட்ட களத்தில் நின்று எதிர்த்து அன்று வழக்கு போட்டோம். இப்போது கண்ணியத்திற்குரிய கபில் சிபில் அவர்களை முன்னிறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதல் வழக்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எங்கள் தலைவர் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த வழக்கு வரக்கூடிய 16ஆம் தேதி ட்ரையலுக்கு வருது. 99% நமக்கு சாதகமாக தான் வரும். அயோத்தி தீர்ப்பை போல இருக்காது என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. நமக்கு தோழமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் துணை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே நடக்கக்கூடிய இந்த பாபரி மசீதுடைய கொடுமை
பெருமை மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய தீங்குகளை கவனிக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளான இந்து பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், சீக்கியர்கள், தலித்துகள் என்று உலகத்தில் உள்ள 140 கோடி மக்களிலே 137 கோடி மக்களும் நமக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள். வல்ல இறைவன் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பான். வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் நடக்கும். நாங்கள் எல்லாம் புறவன் போன்றவனை எல்லாம் பார்த்தவர்கள். எங்கள் அமைதியை நீ குறைத்து மதிப்பிட்டு விடாதே, எங்களை வேறு நிலைக்கு கொண்டு செல்லாதே என்ற எச்சரிக்கையை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நாரே தக்பீர். நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்திலே மிக கடுமையாக வகுப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தபோது மிக கடுமையாக எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், கடந்த 8ஆம் தேதி இதே வகுப்பு திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற கோரி நாடு தழுவிய அளவில் முதற்கட்ட போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு உறுதியான, ஒரு நிலையான இடத்திலே இருந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வகுப்பு திருத்தச் சட்டத்தை ஒரு இஸ்லாமிய அமைப்பு அதனுடைய மக்கள் நலனுக்காக வைத்து நடத்துகிற ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்கிற ஒன்றிய அரசு நாளைக்கு எந்த இஸ்லாமியரும் இந்த நாட்டிலே சொத்துரிமை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு வெகு நேரம் ஆகிவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அந்த நேரத்திற்கு தொழுகை சென்றோம், தன்னுடைய வியாபாரத்தை பார்த்தோம் என்று இல்லாமல் இந்த வகுப்பு திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை நாம் இந்த போராட்டத்தை ஒரு சுதந்திர போராட்டமாகவே நடத்த வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் தயாராக இருக்கிறோம். ஆகவே அனைவரும் இந்த வகுப்பு திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை ஓய்வின்றி உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஊடகங்களும் அந்த வலதுசாரி இயக்கங்களும் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இஸ்லாமியர்கள் தற்கொலை செய்து செத்தாலும் சேவார்களே ஒழிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். அதை மீட்டெடுக்கிற போராட்டம் ஒரு சுதந்திர போராட்டமாக நடைபெறும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய புதுக்கோட்டை தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் அப்துல் கனி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். 800 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட சமுதாயம், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், உடைமைகளை எல்லாம், உயிர்களை எல்லாம் துறந்த சமுதாயம். பிறகு ஒரு 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்களை விரட்டிய சமூகம். இந்த இந்திய நாடு விடுதலை பெற்றது என்று சொன்னால் சாவர்கரை கண்டோ கோல்வாள்கரை கண்டோ ஆங்கில அரசாங்கம் ஓடவில்லை. மாறாக பகதூர் ஷா போன்றவர்களை, திப்பு சுல்தான் போன்றவர்களை, ஹைதரை போன்றவர்களை, கான் சாஹிப் மருதநாயகம் போன்றவர்களை கண்டுதான் இந்த ஆங்கில அரசாங்கம் வெகுண்டு ஓடியது என்று சொன்னால், இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணுடைய விடுதலைக்காக தன்னுடைய அத்தனை சொற்களையும் இழைந்து பாடுபட்ட ஒரு சமூகம்தான் இஸ்லாமிய சமூகம். பிரபல பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் சொல்லுவார், இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை காட்டிலும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே அதிகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய உழைப்பு இங்கே இருந்திருக்கிறது. சமீபத்தில் கூட கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னார், இந்த மண்ணை கிளறி முகந்து பாருங்கள், அதில் இஸ்லாமியர்களுடைய இரத்தம் வாடையாக அடிக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்பட்ட சமூகம். அது யாரால் ஏற்பட்ட சமூகம் என்று சொன்னால், இந்த நாட்டுடைய விடுதலைக்கு பல்வேறு தரப்பினர் போராடி இருந்தாலும் கூட, என்றைக்கு இந்த உலமாக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கையில் எடுத்தார்களோ, உலமாக்களுடைய போராட்டம் கையெடுக்கப்படுகிற பொழுதுதான்
இந்த நாட்டிலே மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட்டு இந்த நாடு விடுதலையடைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் உலமா பெருமக்கள். அப்படிப்பட்ட உலமா பெருமக்கள் தான் இன்று பல்வேறு அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு அமைப்புகள் போராடினாலும் கூட எல்லோரையும் போராட விட்டு ட்ரையல் பார்த்து விட்டு நீங்கள் போராடி கொண்டே இருங்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலமா சபை கையில் எடுத்திருக்கின்ற சொன்னால் இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்று பொருள். 1949 நேருடைய அரசவையிலே இரவோடு இரவாக எப்படி இன்றைக்கு இரவோடு இரவாக வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதை போல 1949 அவசர அவசரமாக பாபர் பள்ளிவாசலை திறந்து அங்கே ராமர் சிலைகளையும் சீதை சிலைகளையும் வைத்துவிட்டு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கே நாயருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் RSS எடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி சூழ்ச்சி. ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்ல வேண்டும்? இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்கின்றார், பாபர் மசூதிலே சட்டவிரோதமாக ராமர் சிலைகளையும் சீதை சிலைகளையும் நீங்கள் உள்ளே வைத்திருக்கின்றீர்கள், உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கே நாயர் சொல்கிறார், அதை அகற்றினால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சியர் கே நாயர் தான் ஒரு RSS காரர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான், அந்த முன்மாதிரியின் அடிப்படையில் தான் இப்பொழுது வக்ஃப் சொத்துக்கு தலைவர் யார்? அந்தந்த மாவட்டத்தை பொறுப்பு வகிக்கின்ற ஆட்சித் தலைவர். அந்த ஆட்சித் தலைவர் எப்படி இருப்பார்? கே நாயரை போல் இருப்பார், ராஜாவை போல் இருப்பார், அண்ணாமலையை போல் இருப்பார். ஆகவே நாம் இவற்றை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஒரு சொத்து இருக்கிறது, எனக்கும் என் சகோதரருக்கும் பிரச்சனை, எனக்கும் என் அண்ணனுக்கும் பிரச்சனை, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை என்று சொன்னால், எங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் மூன்றாம் நபர் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்படி மூன்றாம் நபர் பிரச்சனையை தீர்க்கும் பொழுது அதற்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டுமே தவிர, இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது சொன்னால் என் தகப்பனுக்கு நீ யாரா என்ற வார்த்தையோடு முடிக்கிறேன். நன்றி. நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்பதை தவிர தயவு செய்து யாரும் எந்த கோஷங்களும் போட்டு விட வேண்டாம். தொடர்ந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் யூசுப் ராஜா அவர்கள் 3 நிமிடம் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். ஏக இறைவனின் சாந்தியும் கருணையும் அமைதியும் இந்த நிகழ்வினிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக படைத்த இறைவனை பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியாவிலே ஒரு கொடூரமான திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்து ஜமாத்துல் உலமாவின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்ட நிகழ்விற்கு நான் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நள்ளிரவில் அமுல்படுத்தப்பட்ட சட்டம்தான் இந்த வக்ஃப் வாரிய திருட்டு சட்டம். இந்த திருட்டு சட்டத்தை இவர்கள் எவ்வளவு துணிச்சலாக ஒரு ஜனநாயக கொள்கை கொள்ள இந்த தேசத்தில் அமுல்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு பிரச்சனையை எழுப்புவது மட்டும்தான் இந்த மோடி அரசினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய ஜனநாயக மரபு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒற்றை வரியில் அமைதி காத்து நிற்கின்றோம். இந்திய தேசத்தை கட்டமைத்தோம். இந்திய சுதந்திர இந்தியாவிற்காக உயிர் நீத்து இந்திய ஒன்றியத்துக்கே ரோல் மாடலாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் அமைதியை நீங்கள் வேற மாதிரி சிந்தித்து விடாதீர்கள். வக்ஃப் சொத்து என்பது இஸ்லாமியருடைய சொத்து அல்ல, இறைவனுக்கு சொந்தமான சொத்து.
என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்வார்கள், சிவன் சொத்து குலம் நாசம் என்பார்கள். அதைப்போல் இந்த மோடி கும்பலுக்கு மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கை வைத்திருக்கின்றது இஸ்லாமியருடைய சொத்தல்ல, இஸ்லாமிய இறைவனுடைய சொத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது. இஸ்லாமியருடைய சொத்துக்களை என்று நீங்கள் அபகரித்து கார்பெட் கம்பெனிக்காரனுக்கு தாரை வாற்று கொடுப்பதற்காக இந்த சொத்துக்களை நீங்கள் அபகரிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறீர்கள். இஸ்லாமிய மக்களை பழி வாங்குவது, தலித் மக்களை பழி வாங்குவது, பள்ளிவாசல்களை இடிப்பது, சர்ச்சுகளை இடிப்பது, இதுதான் மோடியினுடைய லட்சணமா என்பதை நான் கேள்வியாக எழுப்புகின்றேன். மோடி இந்த நாட்டிற்கு பிரதமராக வருவதற்கு முன்பு 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய்க்கு விற்றது. கேஸ் சிலிண்டருடைய விலை 450 ரூபாய்க்கு விற்கின்றது. இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாய்க்கு விற்கின்றது. கேஸ் சிலிண்டர் 950 ஓவாயை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. இதுதான் மோடியுடைய லட்சணம். இதையெல்லாம் சரி செய்வதற்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது, துப்பு கிடையாது. எப்படி சாதி சண்டையை மூட்டுவது, எப்படி மத கலவரத்தை தூண்டுவது, இவர்களெல்லாம் அடித்துக் கொண்டு திரியட்டும், இவர்கள் ஆர்ப்பாட்டமாக நடத்தட்டும். நான் நள்ளிரவில் பெட்ரோல் விலையையும் கேஸ் சிலிண்டர் விலையையும் ஏற்றி ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறேன் என்று இந்த மோடி சர்க்கார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மிரட்டல், உருட்டல் இவைகளுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிவதற்கு பூட்ஸ்காலை நக்கி பிழைத்த சாவக்கருடைய கூட்டம் அல்ல. இந்தியாவை, பிரிட்டிஷ் இந்தியாவை கொலை நடுங்க செய்த மாவீரன் திப்பு சுல்தானுடைய கூட்டம் நாங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் முகமது நிஜாமுதீன் அவர்கள் 3 நிமிடம் முறை நிகழ்த்துவார்கள். இந்த வக்பு திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஊடகங்களில் பொதுவாக நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியது என்கின்ற ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். பிஜேபி என்றாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றதா? கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை முஸ்லீம்களுக்கு முத்தலாக் சட்டம் என்று சொன்னார்கள். எல்லாமே இஸ்லாமியர்களை கருவறுக்கக்கூடிய சட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தான் இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது, அதாவது இஸ்லாமுடைய சொத்துக்கள் என்று பார்ப்பதை விடவும் இஸ்லாமுடைய வரலாறு, இது எதற்கு இதை கையில் எடுத்திருக்கிறாங்க என்று சொன்னால், இன்றைக்கு தாஜ்மஹால் என்று சொன்னால் ஷாஜகான் நினைவுக்கு வருவார், அவருடைய ஆட்சி நினைவுக்கு வரும், எத்தனை ஆண்டுகள் அவர் ஆட்சி புரிந்தார் என்ற வரலாறு நிலைநிறுத்தப்படும். இது போல இந்தியா முழுமைக்கும் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் வரலாறுகளை தாங்கி உள்ளது. இந்த சொத்துக்களை வேறு முகமாக வகை மாற்றம் செய்துவிட்டால் முற்றிலுமாக வரலாற்றை அழைத்து விடாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் பகல் கனவு என்பது தேன் கூட்டில் கை வைத்த கதையாக ஆகிவிட்டது. இன்றைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இஸ்லாமியுடைய வரலாறுகளை இந்தியாவில் இருந்தே பாருங்கள். உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்களை இஸ்லாமியர்கள் தான் கொண்டு வந்துள்ளார்கள் என்ற வரலாறு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக இது பிஜேபியுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய சாவு மணி அடிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தென்கூட்டில் கை வைத்ததை போல நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஆளாவீர்கள். எனவே இந்த சட்டம் என்பது உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரையாக அமையும் என்கிற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மக்களும் எதிர்க்கும் பொழுது தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்த சட்டத்தை இரவோடு இரவாக நடைமுறைப்படுத்தி இருப்பது ஏன் என்று நாம் சிந்தித்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, RSS ஹிடன் அஜெண்டாவை
நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே வக்ஃபுடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக திருடப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலான இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, இது திருட்டு சட்டம் என்பதை தேசம் முழுவதும் கடந்த என்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை மசோதாவாக அறிமுகம் செய்தார்களோ அன்று முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எஸ்டிபி கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் கொண்டு சென்ற எஸ்டிபி கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி அவர்கள் இன்றைக்கு இடி என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவின் ஏவல் நாயால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த வக்ஃபு சட்டத்தை ஏற்கனவே 70% திருடிதான் வைத்திருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால் எதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கு வரம்பற்ற அதிகாரம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது ஏற்கனவே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் அல்லவா, அவனெல்லாம் ஒரு பட்டா வாங்கிட்டு போயிடுவான். உதாரணத்துக்கு நம்மளுடைய புதுக்கோட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனம், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து, வக்ஃபினுடைய சொத்து. பாவேந்தர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிகள், அதே போல் திருச்சினுடைய ரயில்வே ஜங்ஷன், திருச்சினுடைய மத்திய பேருந்து நிலையம், இது எல்லாமே வக்ஃபு சொத்து தான். அதே போல் அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் கல்லூரி இருக்கின்றது அல்லவா, அந்த கல்லூரிக்காக அதனுடைய வளர்ச்சிக்காக அங்கே காதர் மொய்தீன் சாப் அவர்கள் 2000 ஏக்கர் கிட்டத்தட்ட 12 கிராமங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் வளர்ச்சிக்காக. அங்கே இந்து முன்னணி என்ன பண்ண தெரியுமா, மக்களை திரட்டி எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று. இப்ப எங்க வந்து நிக்கிறோம் தெரியுமா, நம்மளுடைய வக்ஃபு சொத்துக்களை பட்டா போட்டு ஒட்டுமொத்தமாக திருடுவதற்காக இந்த சட்டத்தை, திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாதாம். அதேபோல் இஸ்லாமியனுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு சமுதாய மக்களும் இங்கே வக்ஃபு செய்வதற்கு தயாராக இருக்கின்றனர். அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீய எண்ணத்துடன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல் இன்றைக்கு நாடு முழுவதும் பிஜேபி என்ன சொல்றோம், முஸ்லீம்களுடைய வளர்ச்சிக்காக அவருடைய சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன பண்றோம், இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை கொண்டு வரணும் சொன்னால ஆடு நனையுது என்று ஓனர் ஏன் கவலைப்படுது, ஆடு நனையுது என்று ஓனர் ஏன் கவலைப்படுது. இன்னைக்கு மத்தியிலே யூபியிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய தினந்தோறும் அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றது, புல்டோசர்களால் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கோழி பண்டிகையின் போது அங்கே ஜும்மாக்கள் தடுக்கப்படுகின்றது, அங்கே தார்பாய்கள் மூலமாக பள்ளிவாசல் மூடப்படுகின்றது. ஆக பாசிசத்தினுடைய கோர முகம் இன்றைக்கு தேசம் முழுவதும் பல்வேறு தளங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு அணிதிரண்டு அதே போல் தமிழகத்தை நோக்கி வரும் பொழுது இந்த தமிழ் சமூகம் இதை அனுமதிக்க கூடாது. இங்கே இருந்து நாம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். எப்படி சிஏக்கு எதிரான ஒரு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த சட்டத்தை நாம் குப்பையில் தூக்கி எறிந்தோமோ அதே போன்று வக்ஃபினுடைய சொத்தை, இந்த சட்டத்தை நாம் குப்பையில் தூக்கி எறிவோம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்ய நன்றி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நேரு காலமாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தி காலமாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி என்ற அந்த ஒற்றை மனிதர் இருக்கும் வரை தொப்புள் கொடி உறவுகளான உங்களையும் எங்களையும் நம்மையும் எந்த கும்பலாலும் பிரிக்க முடியாது. எந்த காலத்திலும் இந்திய தேசிய காங்கிரஸ் தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தும் என்று கூறி நம்மை பிரிக்க யாராலும் முடியாது. கேடுகட்ட பிஜேபி அரசை வீழ்த்தும் வரை ஒன்றாக இணைந்து பாடுபடுவோம், வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து இங்கே நடைபெறுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் மீரா கனி இம்தாதி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசி விடைபெற்று அமர்ந்திருக்கிற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முத்துராஜ் அவர்களே, KM ஷரீப் அவர்களே, லியாகத் அலி அவர்களே, இப்ராஹிம் பாபு அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட செயலர் அஸ்ரப் அலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாடு முழுவதும் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நிகழ்கிறது.
கடந்த 2ஆம் தேதி தான் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போதே நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் எதிர்த்த ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டை நாங்கள் மதுரையில் நடத்தும் போது இந்திய நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள்லாம் மதுரைக்கு வந்தார்கள். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தான் அவர் எப்படி பிஜேபி எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுவார் என்பதை நீங்கள் வலைதளங்களில் பார்க்கலாம். அவர்தான் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். லட்சக்கணக்கான மக்கள் மதுரையிலே குழும்பியிருந்த நேரத்தில் வரவேற்பு குழுவின் செயலாளராக இருந்த சு வெங்கடேசன் மதுரையில் இல்லை. நாங்கள் எங்கே வரவேற்பு குழு செயலாளரை காணோம் என்று கேட்டபோது அவர் மோடி அரசு வகுப்பு திருத்த சட்டத்திற்கான வாக்கெடுப்புக்கு விட்டிருக்கிறது, நாடாளுமன்றத்தில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்கிறது என்பதால் லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குழும்பியிருந்தாலும் சு வெங்கடேசன் டெல்லியில் இருந்தார். இந்த சட்டத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக போராடியது. ஆனால் இன்றைக்கு மோடி என்ன நினைக்கிறார்? இங்கே பேசிய தலைவர்கள்லாம் சொன்னார்கள், நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சட்டம் திரும்ப பெறுமா பெறாதா, மோடி இதை அமுல்படுத்தி விடுவாரே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் போட்ட சட்டங்கள் எல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு, இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் வக்ஃப் வாரிய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட போகிறது என்றெல்லாம் உங்களுக்கு நினைப்பு இருக்கக்கூடும், ஞாபகம் இருக்கக்கூடும். நீங்கள் அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் மறந்து விடுங்கள். மோடி இந்தியாவில் வீழ்த்த முடியாத நபர் அல்ல. அவரை வீழ்த்திய வரலாற்றை நாம் இந்த 10 ஆண்டுகளில் படைத்திருக்கிறோம். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் வேளாண் விரோத சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். 3 வேளாண் சட்டங்களும் இந்திய நாட்டிற்கு வேண்டியது என்று நாம் சொன்னோம். மோடி கேட்கவில்லை. இதே போல்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி 2 அவைகள் நிறைவேற்றி அதை சட்டமாக்கினார். செங்கோடி இயக்கமும் இஸ்லாமிய அமைப்புகளும் நாம் ஒன்று கூடினோம். 500 விவசாய அமைப்புகளை நாம் ஒன்று சேர்த்தோம். அந்த 500 விவசாய அமைப்புகளுக்கு ஹன்னன் முல்லா என்கிற எங்கள் அகில இந்திய தலைவர் தலைமை தாங்கினார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். 500 விவசாயிகள் அமைப்பு டெல்லியிலே ஓராண்டுகள் போராட்டம் நடத்தியது. எங்கள் கட்சியின் அகில இந்திய தலைவர் ஹன்னன் முல்லா அவர்கள் அந்த போராட்டத்திற்கு 500 விவசாயிகள் அமைப்புகளுக்கு தலைமையேற்றார். 1 மாதம் நடந்தது. இராணுவத்தை பயன்படுத்தி கலைத்தார்கள், போராட்டத்தை கலைத்தார்கள். 2 மாதம் நடந்தது, 3 மாதம் நடந்தது, ஒரு வருடத்தை தாண்டியது. 13வது மாதத்தில் நாம் திரும்பி பார்த்தபோது 512 விவசாயிகளை நாம் போராட்ட களத்தில் இறந்தார்கள். பின்பு போராட்டம் வீரியமிட்டது. எந்த டிராக்டரும் வரக்கூடாது என்று டெல்லியிலே சொன்னார்களோ, எந்த மாட்டு வண்டி டெல்லிக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அத்தனை தடைகளை உடைத்து டெல்லி முழுவதும் குழும்பியிருந்த விவசாயிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தினார்கள். அன்று இரவு மோடி அறிவித்தார், 3 வேளாண் சட்டங்களையும் நான் திரும்ப பெறுகிறேன், நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று போட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்த வரலாறு இஸ்லாமியர்களுக்கும் செங்கோடி இயக்கத்துக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் வேளாண் விரோத சட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு வந்து ஆட்டம் போட்டீர்களோ, உங்கள் ஆட்டமும் உங்களுடைய வாளும் எப்படி இந்தியாவில் ஒட்ட நறுக்கப்பட்டதோ, வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு இஸ்லாமிய மக்களுக்கு செங்கோடி இயக்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஒன்றும் இல்லை, எல்லாரும் சிறப்புரை ஆற்றிருக்காங்க, சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. அதுக்கு வழி விட்டு ஒரே ஒரு விஷயம்தான், சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசம். நிச்சயமாக அழிய போற இந்த மோடி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நிச்சயமாக இந்த RSS கும்பலை இந்த நாட்டை விட்டு துரத்தும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்து நமது கோஷத்திற்கு கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அமெரிக்காதே 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 வக்ஃப் சொத்தை அமெரிக்காதே வக்ஃப் சொத்தை அமெரிக்காதே கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து
செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் அபகரிக்காதே அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவுடிச்சியம் மறவாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் பிரிக்காதே வேறறுப்போம் வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரையிலே அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஏமாற்றாதே 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 இஸ்லாமிய மக்களை ஏமாற்றாதே. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.